அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசுப்பா நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நீங்கள் அழுது புலம்புவீங்க. ஆனாலும் அந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீங்க. அந்த துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமாய் மாறுமா? இன்றைக்கு ஒரு வேளை இந்த சூழ்நிலை இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ஆனால் உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடி ஒரு துக்கமாய், ஒரு அழுகையாய் உங்கள் வாழ்க்கை பாதை போயிட்டுருக்கா? அழுகையின் பள்ளத்தாக்க நீங்கள் உருவ நடந்துட்டுருக்கீங்களா? அதை நீங்கள் என்ன செய்வீங்க? சீக்கிரமே நீருற்றாய் மாற்றுவீங்க. உங்கள் துக்கம் என்னவாக மாறும்? சந்தோஷமாக மாறும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இதே காரியம், இந்த துக்கம் ஒருத்தங்களுக்கு சந்தோஷமாக மாறிச்சு. நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்தர் இருக்க புஸ்தகம் 9வது அதிகாரத்தில். அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். யூத ஜனங்களை அழிக்கும்படி ராஜாவினால் என்ன செய்தது? கட்டளை பிறந்தது. ஆனாலும் அங்கே யார்? 2 பேர் என்ன செஞ்சாங்க? துக்கத்தோடு இருந்தாங்க. இந்த கட்டளையை கேட்டு துக்கமாக இருந்தாங்க, அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. ஐயோ, நம் ஜனத்துக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி எஸ்தரும் மொர்தேகாயும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அந்த எஸ்தரும் மொர்தேகாயும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ராஜா அரண்மனையில் இருக்கலாம் எஸ்தர் ராஜாத்தி, ஆனாலும் ஜனங்களுக்காக அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக என்ன செஞ்சாங்க? அழுது புலம்பி அந்த ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு ரெட்டுனாங்க. மொர்தேகாய் புழுதி அள்ளி போட்டு கொண்டு என்ன செய்தார்? கர்த்தருடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து என்ன செய்தாங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. எஸ்தர் சொல்றா, நானும் என் தாதிமார்கள் என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். நான் செத்தாலும் சாகிறேன், இந்த காரியத்தில் நான் ராஜாட்ட போய் பேசுவேன் என்று சொல்லி அங்கு அவங்க அப்படி உபவாசம் இருந்து ஜெபித்ததுனால அந்த கதை என்ன செஞ்சு? மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9:21 அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஆமேன். ஒரு 2 நபர்களால் ராஜாவுடைய கட்டளையே மாற்ற முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் அழுகைக்கான காரியத்தை கட்டாயம் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல இருந்து அந்த இரக்கத்துக்காக என்ன செஞ்சாங்க? எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஒருவேளை உங்களுடைய காரியங்களும் கடினமான காரியமாக இருக்கலாம். அந்த காரியத்திற்கு நாம் வேதத்தில் கூட பார்க்கிறோம், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமலே வேற ஒன்றாலும் போகாது என்று சொல்லி இயேசுப்பா சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு பாடுகள் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் எவ்வளவு முயற்சி பண்ணியோ அதில் தோல்வியோடு இருக்கீங்க. எவ்வளவு ஜெபிச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க. உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபிப்பீங்கன்னா, இயேசுப்பா இந்த நாட்களில் உங்கள் கண்ணீரை மாற்றி அந்த காரியத்திலே ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபிங்க, உபவாசத்தோடு ஜெபிங்க. இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யுங்க இயேசுப்பா, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் பொருத்தனையோடு செய்வீங்கன்னா, அந்நாள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சா அவளுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். மலடி என்கிற காரியத்தினால் அவளுக்கு சஞ்சலம், துக்கம். நாச்சியார் கூட இருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, இவங்களை சஞ்சலப்படுத்தினாங்க. அதனால இவங்க அழுது புலம்புனாங்க. ஆனாலும் இவங்களுடைய அழுகையே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே மாற்றி போட்டாராகவே. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒரு துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அந்நாளை போல உபவாசம் இருந்து ஜெபிங்க. எஸ்தரை போல கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமேன். உங்கள் சஞ்சலம் எல்லாம் சந்தோஷமாயும் உங்கள் துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாயும் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தரால் அது கூடும். ஆகவே புது ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி அப்பா உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன்னு சொன்னீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நீங்கள் அழுது புலம்புவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. அந்த மாற்றத்தை கொண்டு வர உம்மாலே ஆகும் இயேசுப்பா. இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்கிற அந்த மாற்றத்தை இந்த
நாளில் நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எஸ்தரை போல ஜெபித்து எல்லா துக்கமும் நீங்கி சந்தோஷம் அடைய, சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சி அடைய இந்த நாளில் கிருபை செய்யுங்க இயேசப்பா. அந்த அவங்க ஜெபித்ததின் மூலமா இந்த தேசத்திற்கே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இந்த நாளிலும் வாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூலமாய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சந்தோஷப்படட்டும் இயேசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.